welcome back to our channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ஒரு உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ரைஸ் வந்து உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவராக இருக்குது, அதிகமாக வடிச்சாச்சு, இல்லை சாப்பிடலை, மீந்துருச்சு அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மார்னிங் என்ன பண்ணுங்கள், அந்த ரைஸை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வாட்டர் தனியாக ரைஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 4-5 மோர் மிளகா ஆட் பண்ணிக்கலாம். மோர் மிளகா நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, அதனால தான். பாருங்கள், இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, பூண்டு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதே லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டே லெஃப்ட் ஓவர் ரைஸ் தோசைன்ட்டு. அது உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். எவ்வளோக்கு பூண்டு நல்லா ஃப்ரை ஆகுதோ இந்த உப்புமாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் ரைஸோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பேபி பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சால்ட்டு கூட. இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு உப்புமா செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேஸ்ட்டோட ரொம்ப ஈஸியான டிஃபனாகவும் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ரைஸை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இப்போ அந்த ரைஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்துக்கு அந்த மோர் மிளகா என்ன பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? வாங்க அது என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அந்த மோர் மிளகாயை இந்த மாதிரி தூள் தூளாக ஆக்கி விடுங்க. நம்ம இந்த மாதிரி தூள் தூளாக பவுடர் ஆக்கின பிறகு அதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன் இப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, காரம் எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று, நம்ம அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான லெஃப்ட் ஓவர் ரைஸ் உப்புமா ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ShanuShashu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். And thank you.